என்ன சேலம் மக்களே, நம்ம சேலத்தில் இருக்கிற குட்டி குற்றாலத்தில் குளிக்க போகலாமா? வாங்க. நம்ம சேலம் மாவட்டத்திலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரும், தாரமங்கலத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அந்த அணமேடு சரபங்கா நீர்வீழ்ச்சிக்கு போகணுன்னா நம்ம தாரமங்கலத்துலேருந்து சேலம் ரோட்டில் போயிட்டு அணமேடுங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது கேஆர் தோப்பூரில். அந்த அணமேடில் நம்ம முருகர் சிலை ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்தாலே தான் அந்த அணமேடு இறக்கத்தில் இறங்கக்கலையே அப்படியே சைடில் ஒரு வேகத்தடை வரும். வேகத்தடைக்கிட்ட ஒரு சின்ன 2-3 பொட்டி கடைங்க மாதிரி இருக்கும். அது கீழேயும் ஒரு வழி இறங்கும். அது மூலிமா நடந்தும் போகலாம் பஸ்லேருந்து இறங்கி அந்த அணமேட்டிலேருந்து. அதை தாண்டி ஒரு பாலத்தை கிராஸ் பண்ணி ஒரு தார் ரோடு மாதிரி சின்னதாக போயிட்டு அதுக்கப்புறம் மண் தடம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கும். அதுலேயும் பயணம் பண்ணி போனீங்கன்னா போனதும் அந்த நீர்வீழ்ச்சிக்கு பக்கத்தாலேயே ஒரு காட்டில் நின்றும். அங்கேருந்து லைட்டாக கொஞ்சம் ஒரு 10 மீட்டரில் நடந்தீங்கன்னா போதும். இந்த நீர்வீழ்ச்சி அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த ஒரு இடத்துல நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். கொஞ்சம் செடிகள், மரங்கள், இலைகள் இருக்கும், பூச்சி புழுகள்லாம் இருக்கும். அதே போல் கல் நிறையவே இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி இந்த இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணுங்கள். சேஃபாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, இந்த மாதிரி மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான மினி விளாக் சீரீஸ்லாம் வேணும் மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மோர் தென் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம ஊர் மக்களுக்கு பகிர்ந்துக்காங்க.